கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கிற சப்ஜெக்டில் இருக்கிற பேங்கிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் எப்படி தன்னுடைய பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே என்னுடைய லாஸ்ட் வீடியோவில் அதோடைய ஸ்பெசிமெனை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பேலன்ஸ் ஷீட்டு பேங்கிங் கம்பெனி ரெகுலேஷன் ஆக்ட் படி ஒரு பேங்கிங் கம்பெனி அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை ஃபார்ம் ஏ ரூலை ஃபாலோ பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ இதோடைய ஷெட்யூல் அப்படிங்கிறது வந்து ஷெட்யூல் நம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணி ஷெட்யூல் நம்பர் 12 வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும். இப்போ ஷெட்யூல் 1 என்னெல்லாம் வரும், 2 என்னெல்லாம் வருங்கிறதுலாம் நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு ரீகேப் மாதிரி இதில் பார்த்துடலாம். ஷெட்யூல் நம்பர் 1 அப்படிங்கிறது கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 2, டெபாசிட் 3, பாரோயிங்ஸ் 4 அண்ட் அதர் லைபிலிட்டிஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது 5. தென் அதே மாதிரி அசட்ஸ்லேயும் இந்த மாதிரி ஷெட்யூல்ஸ் இருக்குது. கேஷ் அண்ட் பேலன்ஸ் வித் ஆர்பிஐ, பேலன்ஸ் வித் பேங்க் அண்ட் மணி அட் கால் அண்ட் ஷார்ட் நோட்டீஸ் நம்பர் 7, investment 8, advances 9, fixed asset 10, other assets 11. ஆக்சுவலாக இதோட இது நாம் டோட்டல் பண்ணிடணும். ஸோ எப்படி லைபிலிட்டியும் அசட்டையும் டேலி பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஷெட்யூல் 5ஓட லைபிலிட்டியோட டோட்டல் முடிஞ்சிடும், ஷெட்யூல் 11ஓட அசட்டோட டோட்டல் முடிஞ்சிடும். பட் ஷெட்யூல் நம்பர் 12 அப்படிங்கிறது கண்டிஜென்ட் லைபிலிட்டி. ஸோ கண்டிஜென்ட் லைபிலிட்டி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் செப்பரேட்டாக ஆட் பண்ணி இந்த கேல்குலேஷன்ஸ்க்கு அப்புறமா எண்ட் ஆஃப் த கேல்குலேஷனில் நாம் அந்த அமௌண்ட்டுடைய டோட்டலை எழுதணும். ஓகே, ஸோ டோட்டலாக இதுதான் அந்த 12 ஷெட்யூல்ஸ். ஸோ இந்த சம்மில் என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த 12 ஷெட்யூல்ஸ்குள்ளே வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்பர் 1 ஷேர் கேபிட்டல். ஸோ ஷேர் கேபிட்டல், ஆத்தரைஸ்ட், இஷ்யூடு, சப்ஸ்கிரைப்டு எல்லாமே இதில் தான் வரும். அப்போ ஷெட்யூல் நம்பர் 1. ஃபண்டு, ரிசர்வ் ஃபண்டு, ரிசர்வ்ங்கிற பேரில் வர எல்லாமே ஷெட்யூல் நம்பர் 2. ஃபிக்ஸட் டெபாசிட், டெபாசிட்ஸ் அப்படிங்கிறது ஷெட்யூல் நம்பர் 3. டெபாசிட் எந்த டெபாசிட்டாக இருந்தாலும் ஷெட்யூல் நம்பர் 3 தான். இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், சேவிங்ஸ் டெபாசிட்ஸ் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட் இது எல்லாமே ஷெட்யூல் நம்பர் 3. மணி அட் கால் அண்ட் ஷார்ட் நோட்டீஸ், அதாவது அசட் சைடில் ஷெட்யூல் நம்பர் 7. ஓகே, ஷெட்யூல் நம்பர் 7 தான். நம்ம வந்து பேங்க்குடைய பேலன்ஸ் வேறு ஏதாவது ஒரு பேங்க்கில் இருந்தாலோ இல்லை மணி அட் கால் அண்ட் ஷார்ட் நோட்டீஸாக இருந்தாலோ ஷெட்யூல் நம்பர் 7. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஷெட்யூல் நம்பர் 8. நீங்கள் அந்த ஃபார்மெட்டில் கொடுத்துருக்குற அத்தனை ஷெட்யூலையும் பஹாட் பண்ணால் மட்டும்தான் இது ஞாபகம் இருக்கும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நாம் சம் போடுறது 16க்கு, அப்போ 15, 16க்கு தான் சம் போட்டுட்ருக்கோம். அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. அப்போ ஓப்பனிங் எங்கே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஷெட்யூல் நம்பர் 2 ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் க்ளோசிங் ப்ராஃபிட்டோட இந்த ஓப்பனிங் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணி காட்டணும். சப்போஸ் இந்த சம்முக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்திருந்தால் இதை நாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்ராப்ரியேஷனில் காமிச்சிருப்போம். பட் இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணல. சம்மில் பேலன்ஸ் ஷீட் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஷெட்யூல் நம்பர் 2ல் ஆட் பண்ணணும். டிவிடெண்ட் 2014-15, அப்போ இந்த ப்ராஃபிட்டுக்கு கம்பெனி இன்னும் டிவிடெண்ட் கொடுக்காமல் வச்சுருக்காங்க. அப்போ இந்த டிவிடெண்ட்டை கம்பெனி பே பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா ஷெட்யூல் நம்பர் 2ல் ரிசர்வ் ப்ராஃபிட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த டிவிடெண்ட்டை அந்த செகண்ட் ஷெட்யூல்லேருந்து லெஸ் பண்ணி காமிக்கணும். ஓகே, ப்ரிமிசஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஃபிக்ஸட் அசட் ஷெட்யூல் நம்பர் 10. கேஷ் இன் ஹேண்ட் ஷெட்யூல் நம்பர் 6. கையில், அதாவது ஒரு பேங்க்கு அவங்களோட கையிருப்பு பணமாக வைக்கிறது எல்லாமே ஷெட்யூல் நம்பர் 6. ஸோ கேஷ் இன் ஹேண்டும் 6 தான். கேஷ் வித் ஆர்பிஐயும் 6 தான். ஸோ அதர் பேங்க்கில் இருந்தால் 7. கேஷ் வித் பேங்க் பேலன்ஸ் வித் மணி அட் கால் அண்ட் ஷார்ட் நோட்டீஸ் 7ல் வரும். பில்ஸ் டிஸ்கவுண்டட் அண்ட் பர்ச்சேஸ்ட் அப்படிங்கிறது அட்வான்ஸில் காமிக்கணும். தென் லோன்ஸு, கேஷ் கிரெடிட்டு இது எல்லாமே பேங்க்குடைய அட்வான்ஸஸ் தான். பில்ஸ் பேயபிள் எல்லா பேயபிளுமே அதர் லைபிலிட்டிஸில் தான் வரும். அதர் லைபிலிட்டிங்கிறது ஷெட்யூல் நம்பர் 5. அன்கிளைம்டு டிவிடெண்ட்டு, ஸோ அன்கிளைம்டு டிவிடெண்ட்டும் அதர் லைபிலிட்டிஸ் தான், ஷெட்யூல் நம்பர் 5. ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் அப்படிங்கிறதும் ஷெட்யூல் நம்பர் 5ல் தான் எழுதணும். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் லோன்ஸு. சம்லையே வந்து டைரெக்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் டேர்ம் லோன் பக்கத்தில் ஒரு வேர்டு வந்திருக்கு,
என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாரோயிங்ஸ் ஃப்ரம் அதர் பேங்க்ஸு. ஸோ அப்போ பாரோயிங்ஸ் அப்படிங்கிறது எதில் காமிப்போம்? ஷெட்யூல் நம்பர் 4. ஃபர்னிச்சர் ஃபிக்ஸட் அசெட். ஃபிக்ஸட் அசெட் அப்படிங்கிறது ஷெட்யூல் நம்பர் 10. அதர் அசெட் அவனே அதர் அசெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஷெட்யூல் நம்பர் 11. இது கரண்ட் இயர் ப்ராஃபிட். இந்த வருஷம் பேங்க் ஏர்ன் பண்ணியிருக்கிற கரண்ட் இயர் ப்ராஃபிட். ஷெட்யூல் நம்பர் 2. ஓகே. ப்ரிப்பேர் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் net profit. ஸோ கரண்ட் இயர் ப்ராஃபிட் ஷெட்யூல் நம்பர் 2ல காட்டுறோம். ப்ரிப்பேர் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் த பேங்க் ஃபார் த இயர் என்டர். உங்களை பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பேலன்ஸ் ஷீட்டில் எந்தெந்த ஷெட்யூலுக்கு கீழே என்னென்ன எழுதணும் அப்படிங்கிறத நாம் நோட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இதை முடித்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு ஷெட்யூலில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை செப்பரேட்டாக எழுதி காமிக்கணும். ஷெட்யூல் நம்பர் 1ல் என்ன வரும், 2ல் என்ன வரும் அப்படிங்கிறதெல்லாம் செப்பரேட் பண்ணணும். இப்போது கரண்ட் இயர் ப்ராஃபிட்டில் வந்து ஒரு 1550 கொடுத்துருக்காங்க. இதை ஷெட்யூல் நம்பர் 2க்கு எடுத்துகிட்டு போகணும். யூஸ்வலாகவே கரண்ட் இயரில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட்டுக்கு என்ன கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் கேல்குலேட் பண்ணணும் 25%க்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்குறப்பவே நம்ம பார்த்துருப்போம் 25% வந்து அந்த வருஷத்தோட ப்ராஃபிட்டில் ரிசர்வ் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஏற்கனவே ஷெட்யூல் நம்பர் 2ங்கிறது ரிசர்வ்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ரிசர்வ்ஸ் இருக்கும், சர்ப்ளஸ் இருக்கும். சர்ப்ளஸ்ன்னு அவங்க மென்ஷன் பண்ணுறது இந்த ப்ராஃபிட்டை தான். அப்போ இங்கே கொடுத்துருக்குற இந்த 1550 ப்ராஃபிட்டுக்கு 25% ரிசர்வ் கேல்குலேட் பண்ணணும். அந்த ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் எடுத்ததுக்கு அப்புறமா இருக்கிற அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை தான் கரண்ட் இயர் ப்ராஃபிட்டில் தூக்கி எழுதணும். ஓகே. அதாவது 1550 இருக்குல்ல, இந்த 1550க்கு 25% ரிசர்வ் கேல்குலேட் பண்ணணும். அப்போ இந்த 1550ல் தானே 25% ரிசர்வாக தனியாக எடுத்து எழுதுகிறோம். அப்போ இதில் ரிசர்வாக ஒரு அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா மீத இருக்கிற ப்ராஃபிட்டை தான் இந்த கரண்ட் இயர் ப்ராஃபிட்டாக கேல்குலேஷனுக்கு எடுத்துக்கணும். ஓகே. ஸோ நான் அங்கே நோட் பண்ணியிருக்கிற அத்தனை ஷெட்யூலையும் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஷெட்யூல் நம்பர் 1 இஷ்யூட் அண்ட் சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் இருந்தது 4000. ஷெட்யூல் நம்பர் 2 ரிசர்வ் ஃபண்டு நான் நோட் பண்ணியிருந்தோம் சம்மில். ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் சொல்லியிருந்தேன்னா கரண்ட் இயர் ப்ராஃபிட்டில் 25% எடுக்கணும் அப்படின்னு. இது வந்து பிகினிங் ஆஃப் த இயரில் கொடுத்துருந்த ப்ராஃபிட்டு. அப்போ கரண்ட் இயர் ப்ராஃபிட்டுங்கிறது 1550 இருந்தது. அதில் 25% ரிசர்வ் எடுத்து வச்சுட்டோம். அப்போ எடுத்து வச்சிட்டோங்கிறதுனால அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணிடணும். ஸோ பேலன்ஸ் அமௌண்ட்டை காமிச்சிருக்கோம். ஸோ லாஸ்ட் இயர் டிவிடெண்ட் கொடுக்காமல் இருந்திருக்காங்க. அந்த டிவிடெண்ட்டோடைய அமௌண்ட் 400 லெஸ் பண்ணிடணும். ஏன்னா ப்ராஃபிட்லேருந்து தானே டிவிடெண்ட்டை கொடுக்க போகிறோம். ஸோ டிவிடெண்ட் கொடுக்குற அமௌண்ட்டை லெஸ் பண்ணிடணும். ஸோ பேலன்ஸு ஷெட்யூல் நம்பர் 3ல் நாம் 3 டெபாசிட்ஸ் நோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த 3 டெபாசிட்ஸுடைய டோட்டல் எடுத்து எழுதிடணும். பாரோயிங்ஸ் ஒரே ஒரு பாரோயிங்ஸ் மட்டும்தான் இருந்தது. ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் பாரோயிங்ஸ்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பாரோயிங்ஸ் அமௌண்ட்டை எடுத்து எழுதியிருக்கோம். ஷெட்யூல் நம்பர் 5 அதர் லைபிலிட்டிஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ். இந்த சம்மை பொறுத்தவரையில் 3 அதர் லைபிலிட்டிஸ் இருந்தது. ஸோ பில்ஸ் பே எல்லா பேயபிளும் அதர் லைபிலிட்டி கீழே தான் வரும். பில்ஸ் பேயபிள், அன்கிளைம்டு டிவிடெண்ட், ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட். ஸோ அதோடைய டோட்டலாக எழுதியிருக்கோம். ஷெட்யூல் நம்பர் 6. ஷெட்யூல் நம்பர் 6 அப்படிங்கிறது கேஷ் அண்ட் பேலன்ஸ் வித் ஆர்பிஐ. ஒரு பேங்க்கு தன்னோட கையில் இருக்கிற கேஷ் பேலன்ஸும் ரிசர்வ் பேங்க்கில் இருக்கக்கூடிய பேலன்ஸையும் ஷெட்யூல் நம்பர் 6ல் காமிக்கணும். ஷெட்யூல் நம்பர் 7ங்கிறது பேலன்ஸ் வித் பேங்க்ஸ் அண்ட் மணி அட் கால் அண்ட் ஷார்ட் நோட்டீஸ். அது ஷெட்யூல் நம்பர் 7ல் எழுதணும். ஓகே. ஸோ சம்மில் கேஷ் வித் அதர் பேங்க் 6000 இருக்குது. மணி அட் கால் அண்ட் ஷார்ட் நோட்டீஸ் 1800 இருக்குது. இதை டோட்டல் பண்ண அமௌண்ட்டு. ஷெட்யூல் நம்பர் 8ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டு. சம்மில் டைரெக்டாகவே இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 25000 எழுதிட்டோம். ஷெட்யூல் நம்பர் 9 அட்வான்ஸஸை பேஸ் பண்ணியிருக்கோம். இந்த சம்மை பொறுத்தவரையில் 2 அட்வான்ஸஸ் இருக்குது. அட்வான்ஸஸோடைய டோட்டல் ஃபிக்ஸட் அசெட் சம்மில் ப்ரிமிசஸும் ஃபர்னிச்சரும் ஃபிக்ஸட் அசெட்டாக இருக்குது. ஸோ அந்த ஃபிக்ஸட் அசெட்டுடைய டோட்டலாக எழுதியிருக்கோம். ஷெட்யூல் நம்பர் 11ங்கிறது அதர் அசெட்ஸ். அதர் அசெட் டைரெக்டாகவே சம்மில் இருந்தது, எடுத்து எழுதியாச்சு. ஷெட்யூல் நம்பர் 12 பொறுத்தவரையில் அது கண்டிஜென்ட் லைபிலிட்டி. சம்மில் கண்டிஜென்ட் லைபிலிட்டிஸ் எதுவுமே இல்லை. அதை வந்து கண்டிப்பாக நோட் பண்ணணும். அப்போ ஷெட்யூல் நம்பர் 12 கண்டிஜென்ட் லைபிலிட்டி நில் அப்படிங்கிறத நாம் கண்டிப்பாக சம்மில் மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாக ஷெட்யூலுடைய அமௌண்ட் எல்லாத்தையுமே கேல்குலேட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதோடைய ஃபைனல் ஆன்சர் இப்படி தான் இருக்கும். கேபிட்டல் அண்ட் லைபிலிட்டிஸுங்கிறது ஹெட்டிங். ஏஷியன் பேங்க் லிமிட்டெடுக்கான பேலன்ஸ் ஷீட்டு தான் இங்கே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க.
ஸோ கேபிட்டல் நம்பர் 1 ஷெட்யூல்ஸ் எல்லாம் தனியாக செப்பரேட் பண்ணிடுங்க. ஸோ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸோடைய டோட்டல் எல்லா டோட்டலையும் எடுத்துகிட்டு வந்து எழுதணும். ஸோ லைபிலிட்டிங்கிறது ஷெட்யூல் நம்பர் 5ஓட முடிஞ்சிடும், அதோடைய டோட்டல். ஷெட்யூல் நம்பர் 6ல் ஆரம்பித்து 11 வரைக்கும் அசட்ஸ் இருக்கும், அசட்ஸுடைய டோட்டல். ஓகே, 2 டோட்டலும் டேலி ஆகணும். அப்படின்னா தான் உங்களுடைய கேல்குலேஷன் கரெக்டு. கண்டிஜன் லைபிலிட்டி சம்மில் எதுவுமே கிடையாது. ஸோ கண்டிஜன் லைபிலிட்டி 12ன்னு போட்டு நில் அமௌண்ட்டு எழுதியிருக்கேன். ஸோ இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சம்மில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்டில் உங்களோட டவுட்ஸ் என்னங்கிறத கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.